லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. காவல்துறையினரின் உதவியின்றி தமிழகத்தில் கஞ்சா வியாபாரம் நடைபெற வாய்ப்பில்லை என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்துள்ளது. மதுரை ஒத்துக்கடை பகுதியில் கஞ்சா போதையில் இருந்த நபர்கள் பணி முடிந்து சென்ற நபரை தாக்கியது குறித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. அதில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி கஞ்சா போதை மற்றும் மது போதையில் இருந்த 7 பேர் கான் முகமது என்பவரை கடுமையாக தாக்கியதில் அவர் படுகாயமடைந்ததாகவும், இது குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் ஒத்தக்கடை பகுதியில் கஞ்சா விற்பனை போலீசாருக்கு தெரிந்தே நடைபெறுவதாகவும் கூறப்பட்டிருந்தது. இதனால் கஞ்சா விற்பனை மற்றும் கடத்தலில் ஈடுபடும் நபர்களை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்க சிறப்பு பிரிவு அமைக்க உத்தரவிட வேண்டும் என மனுவில் கூறப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் வேல்முருகன், தனபால் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது ஒத்தக்கடையில் நடைபெற்ற சம்பவம் கஞ்சா உபயோகித்தால் அல்ல, மது அருந்தியதால் தான் நடைபெற்றது என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதிகள் காவல்துறையினரின் உதவியின்றி கஞ்சா வியாபாரம் நடைபெற வாய்ப்பில்லை என குறிப்பிட்டனர். தமிழகத்தில் கஞ்சா விற்பனை மற்றும் கடத்தல் தொடர்பாக எத்தனை வழக்குகள் பதிவாகி உள்ளன, எத்தனை வழக்குகளில் இறுதி அறிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் மதுரை ஒத்தக்கடை சம்பவம் குறித்த என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர்.